Good morning, students. So we are going to see about chemistry first lesson. Sir has already taken that organic chemistry. So now I am going to take first unit of chemistry in volume 1. So the unit name is basic concept of chemistry. So basic concept of chemistry பற்றி படிக்க போகிறோம் இந்த யூனிட்டில். அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்றது எதை பற்றி படிக்கிறோம்? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிஸ்ட்ரி. So each and everything is made up of smallest unit, that is atom. அப்படின்றத பேசிக் கான்செப்ட் எல்லாம் நீ படிச்சுக்கிட்டே வர இல்லையா? லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்க. ஆட்டம்ஸ் தான் ரொம்ப இருக்கிறதுலே லோயர் மோஸ்ட் இல்லையா, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால் உருவாக்கப்பட்டது தான். பீரியாடிக் டேபிளில் நம்ம 108 பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த அத்தனை டேபிள்லையும் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்குது. So all the chemical reactions are occurring in the body is responsible for the human activities. நம்மளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் காரியங்களாக இருக்கக்கூடியது. So each and everything, like that example, we are using most of the substances, polymer, dyes, alloys, life-saving drugs, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாமே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால் மேடப்பாக. ஸோ அந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய அத்தனை எலமெண்ட்ஸும் இருக்குது. எலமெண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டோடு சேர்ந்து காம்பவுண்டாகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் உதவி. இட்ஸ் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டே-டு-டே லைஃப்பில், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில். பேசிக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் நமக்கு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அந்த ஆட்டம்ஸ் தான். ஓகேவா? ஸோ நம்ம அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஆல்ரெடி நீ இதெல்லாமே பேசிக்காக படிச்சுட்டு இருக்கிறது தான். ஜஸ்ட் ஒரு முறை நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்டர். ஸோ மேட்டர் அப்படின்னா என்ன? தட் ஹேஸ் ஆக்குபைஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் த ஸ்பேஸ். ஸோ எனிதிங், அதாவது எந்த ஒரு பொருளும் அதுக்குன்னு ஒரு வெயிட், அதாவது மாஸ்ன்றது வெயிட், இது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுச்சுன்னா அது ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் மேட்டர் வில் பி கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸால உருவாக்கப்பட்டது. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். மேட்டரை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்? பிசிக்கல் மேட்டர் அண்ட் கெமிக்கல் மேட்டர்னு ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் மேட்டர் அதாவது வெளிப்புற தோற்றங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஃபிசிக்கல் மேட்டரை சாலிட், லிக்விட், கேஸ்ன்னு 3 வகையாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வாட்டர் ஐஸ் கியூபாக இருக்கும்போது சாலிட், அதே வாட்டராக இருக்கும்போது லிக்விட், வாட்டர் வேப்பராக இருக்கும்போது கேசியஸ் சப்ஸ்டன்ஸ். ஒரே சப்ஸ்டன்ஸை நம்ம 3 ஃபிசிக்கல் மேட்டராகவும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வெவ்வேறு பொருள்களை நம்ம சாலிடு, லிக்விடு, கேஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுறோம். மிக்சர்ஸ் அண்ட் பியோர் சப்ஸ்டன்ஸ்ன்னு ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ மிக்சர் கலவை, பியோர் சப்ஸ்டன்ஸ் அதாவது பியோராக இருக்கக்கூடிய பொருள்கள். ஸோ மிக்சர்ஸ் அப்படின்றது ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ் மிக்சர்ஸ்னு ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுறோம். ஹோமோ அப்படின்றதுக்கு அர்த்தம் சேம்னு அர்த்தம், ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஸோ ஒரு மிக்சரில் இருக்கு. எக்ஸாம்பிள் கிரீன் டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ கிரீன் டீயில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போர்ஷனும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போர்ஷனும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். இங்கே 10 மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துலயும் 10 மாலிகுல்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கிரீன் டீயில் இருக்கக்கூடிய ஃபிளேவர் ஆனது, சுகரோ இல்லை அந்த ஃபிளேவர் ஆனதோ அரோமாவோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியது ஹோமோஜீனஸ் மிக்சர்னு அர்த்தம். இது ஹெட்ரோஜீனஸ், ஹெட்ரோ அப்படின்றதுக்கு மீனிங் டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆயிலையும் வாட்டரையும் நல்லா ஷேக் பண்ணிட்டு வச்சாலும் நமக்கு நல்ல டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். ஆயில் எந்த இடத்துல இருக்கு, வாட்டர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி மிக்சரை நம்ம ஹெட்ரோஜீனஸ் மிக்சர்னு சொல்லுவோம். பியோர் சப்ஸ்டன்ஸ் ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம். எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ்ன்றது தனி எலமெண்ட், வெறும் ஒவ்வொரு எலமெண்ட்டை தனித்தனியா சொல்லும் போது அது எலமெண்ட். அதே ஒரு எலமெண்ட்டுக்கு மேற்பட்ட 2-3 எலமெண்ட் சேர்ந்து ஒரு காம்பவுண்டா உருவாச்சுன்னா அதுக்கு பேரு காம்பவுண்ட். அது எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட். இதுல காப்பர் ஒரு எலமெண்ட் இருக்கு, சல்ஃபர் ஒரு எலமெண்ட் இருக்கு, ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட் இருக்கு. ஸோ அது காம்பவுண்ட். ஸோ எலமெண்ட்டை நம்ம கிளாஸிஃபை பண்றோம். ஸோ எலமெண்ட்ன்றது ஒரே ஒரு சிங்கிள் ஆட்டம்னு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆட்டாமிக் மாலிகுல்ஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா மோனோ அட்டாமிக் யூனிட்டாகவும் இருக்கு, பாலி அட்டாமிக் யூனிட்டாகவும் இருக்கு. ஸோ மோனோ அப்படின்னா 1. ஸோ தன்னிச்சையா இருக்கக்கூடிய அட்டாமிக் யூனிட். இது எப்பவுமே எப்படி இருக்கும்? AU அப்படின்றது கோல்டுனா AU சிம்பிள். இதெல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க பேசிக் கிளாஸஸ்ல.
திரும்ப ரிமைண்ட் பண்ணலாம். ரிமைண்ட் பண்ணுறேன். காப்பர் Cu அப்படின்றது சிம்பிள் இல்லையா. ஸோ இந்த மோனோ அட்டாமிக் யூனிட் வந்து எப்போவுமே தன்னிச்சையாக ஒன்றா மட்டும் Au மட்டும்தான் இருக்கும், Au2லாம் இருக்காது. ஸோ Cuன்றது Cu மட்டும்தான் இருக்கும், Cu2 Cu3 அப்படிலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ இதுக்கு பேர் மோனோ அட்டாமிக் யூனிட். பாலி அட்டாமிக் யூனிட் அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட. இப்போ ஹைட்ரஜன் எப்பவுமே எப்படி இருக்கும், H2 இந்த ஃபார்மில் தான் இருக்கும், ஹெச்ன்னு தனியாலாம் இருக்காது. ஸோ H2 அப்படின்ற. ஸோ பாஸ்பரஸ் எப்படி இருக்கும், P4 அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் பாலி அட்டாமிக் யூனிட். ஸோ நம்ம சொன்ன காம்பவுண்ட், இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கு, இது மேட் அப் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டெய்னிங் 2 or more ஆட்டம்ஸ். ஒரு 2 இல்லை 2க்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியதுக்கு பேர் காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, இதில் ஒரே ஒரு கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் 2 இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். குளுக்கோஸ்னு எடுத்துக்கிட்டேன்னா 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறத காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அட்டாமிக் மாஸ். ஒரு ஆட்டமோட வெயிட். ஓகேவா, மாஸ்னா வெயிட் இல்லையா. ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப குட்டியான ஆட்டம். அதனோட டயாமீட்டர் வந்து 10⁻⁻10 மீட்டர் டயாமீட்டராக இருந்தால் அதனோட வெயிட் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 10⁻⁻27 கிலோகிராமாக இருக்கும். கண்டிப்பாக இவ்வளோ வெயிட் இருக்கக்கூடியதை நம்ம என்ன வெயிட் பண்ணியா பார்க்க போகிறோம், இல்லை இல்லையா. ஸோ இந்த வெயிட் எல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் IUPAC நோமன்க்ளேச்சர் மூலமாக. IUPAC அதாவது IUPACனா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ ஒரு கார்பன் 12 அப்படின்றதோட மாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 12 AMU, அதாவது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். அதனோட சிம்பிளை யூன்னு சொல்லலாம், AMUன்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு தான் அவங்க போட்டிருக்காங்க. இதோட 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் 12 இந்த கிரவுண்ட் ஸ்டேட். ஒரு AMU இல்லை ஒரு யூனிட்டை நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணலாம், அப்ராக்சிமேட்டாக 1.6605 × 10⁻⁻25 கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் டிஃபைன் பண்ணும்போது ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஆட்டம் டிவைடட் பை யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுக்கு இது வந்து அதனோட ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஒரு ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டமோட ஒரு ஆவரேஜாக இவ்வளோ இருக்கும். யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் 1.6605 × 10⁻⁻27. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக ஹைட்ரஜனுக்கு 1.008 U.